ஹே ஆர்மி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர். நான் இந்த வீடியோ லேட்டாக போகிறதுனால உங்களுக்கு லேட்டாக தான் வந்து சேரும். ஓகே, நம்ம விதி எழுதிய சதி தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 2. லாஸ்ட் எபிசோடில் ஜேகே உங்களை டீஸ் பண்ணியிருப்பான். உங்கள் அக்கா இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் உங்கள் அக்காவும் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அதோடு தான் நம்ம முடிச்சிருப்போம். அதுலேருந்தே நம்ம இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாம். வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நியூ இயர்ன்றதுனால உங்களுக்கு லீவ் விட்டுருப்பாங்க. ஸோ நீங்களும் உங்கள் சிஸ்டரும் வந்து மாலுக்கு போகலான்னு சொல்லிட்டு மாலுக்கு தான் போயிருப்பீங்க. வயன், எவ்வளோ பெரிய மாலில் இந்த கொரியனில் எல்லாமே அழகாக இருக்குடி இடமே. ஆமாம், எல்லாமே அழகாக இருக்குல்ல. சரிப்பா, நம்ம அங்கே போகலாம் அப்படி சொல்லிவிட்டு நீங்களும் உங்கள் அக்கா ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க. அப்போது மச்சான், அங்கே பாடுறா, அந்த 2 பொண்ணுங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல. வாய மூடு, அந்த பொண்ணை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்லிகிட்டு இருக்கான். யார் அந்த பக்கம் இருக்கேன்? அந்த பொண்ணா? இல்லை, கொஞ்சம் அழகாக இருக்காளே அந்த பொண்ணு. பக்கத்தில் இருக்க பொண்ணுக்கு மட்டும் என்ன குறை? அவ்வளோ அழகாக தான் இருக்கா. அவள் தாண்டா அழகாகவே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு உங்கள் அக்காவை சைட் அடிச்சுட்டே இருக்கான். அவங்க அக்கா டக்குன்னு பார்த்துட்டு, யாரா இவனுங்க, பொறுக்கி பசங்க மாதிரி இருக்கானுங்க, பார்த்துட்டே இருக்கானுங்க. இதனால தான் வயன் கொஞ்சம் அழகாக பிறந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா அவங்களே வந்து பெருமையாக சொல்லிகிட்ருக்காங்க. ஜிமினும் இவனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்காங்க. யூன் வா, நம்ம கிளம்பலாம், இங்கே நிற்க வேணாம். ஏன், என்னாச்சுடி? நான் சொன்னல, ஒருத்தன் சும்மாண்ணா ஒன்றுமே இல்லாததுக்கெலாம் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு என்னை டீஸ் பண்ணுறான் சொன்னல, அது அவன் தான். யார்? குள்ள மணிக்கிறானே அவனா? இல்லை, ஐட்டா பக்கத்தில் நிற்கிறான்ல அவன் தான். இரு, நான் அவங்ககிட்ட போய் பேசுகிறேன் அப்படி சொல்லிவிட்டு உங்கள் அக்கா கோவமாக வேகமாக ஓடி போகிறாங்க அவங்ககிட்ட. ஜிமின் டக்குன்னு பார்த்துட்டு, என்னடா மச்சான், நம்ம சைட்டு தானடா வச்சோம், நம்ம வந்து அடிக்க போதா என்ன? பயமாக இருக்கு மச்சான், ஓடிடலாம் வா அப்படின்ற மாதிரி ஜங்குக்காயை பிடிச்சி எழுக்கிறான். ஜங்குக்கா, நான் அவங்க அக்கா வரதை பார்க்கவே இல்லை, பின்னாடி நீங்கள் நிற்கிறீங்கல்ல, அதை தான் அவன் பார்க்குறான். உங்களே தான் அவன் பார்த்துட்டே இருக்கான், நீங்களும் பார்க்குறீங்க. நீ தானே அந்த ஜங்குக்கா? யான்குக்கா? அது வந்து ஜங்குக்குங்க. நான் உன்கிட்ட கேட்கல. ஆமாம், நீ வளரவே இல்லையா? ரொம்ப குள்ளமாக இருக்க. இங்கே பாருங்க, என்னை பற்றி வேணால் பேசுங்க, என் ஹைட்டை பற்றி பேசாதீங்க. பக்கத்தில் நீ நின்னா எங்கே இருக்க கூட தெரியல, ரொம்ப குள்ளமாக இருக்க. சரி தம்பி, நீ இப்போது நான் இவன்கிட்ட தான் பேச வந்தேன். உன் பேர் தானே ஜங்குக்கு? ஆமாம் அப்படின்னு உங்களை பார்த்து தான் அவன் பதில் சொல்கிறான். இங்கே பாரு, அங்கே பார்க்காத. சொல்லுங்கள், காது இங்கே தான் இருக்குது. என் ஐஸ் எங்கேருந்தா உங்களுக்கு என்ன? ஓகே ஜங்கு, உங்ககிட்ட நான் பொறுமையாக சொல்கிறேன். இனிமேல் என் தங்கச்சிக்கிட்ட வந்து டீஸ் பண்ணுற வேலைலாம் வேண்டாம். அவள் சின்ன பொண்ணு, இதுக்கெலாம் அவள் பயப்படுவாள். அப்படின்னாங்க நான் பண்ணிட்டேன். பயப்படுற அளவுக்கு என்ன பார்த்தா என்ன அப்படி ராட்சசம் மாதிரி இருக்கா? அப்படி இல்லை, நீ அவளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற. அவள் ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணி இந்த வேலை கிடச்சிருக்கு. உன்னால் அது வந்து போகக்கூடாது, புரியுதா? ஓ அப்படியா, சரி ஓகே, இனிமேல் அவங்கள பார்க்க வரல சொல்லிவிடுங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து போயிடுறான். ஜிமின் டக்குன்னு, மச்சான் ஆனால் அந்த பொம்பளைக்கு ரொம்ப வாய்டா, எவ்வளோ தைரியம் தான் என்னை பார்த்து குள்ளோன்னு சொல்லுவா. விட மாட்டேன், பாரு அவளுக்கு இருக்குது அப்படின்னு அவன் புலம்பிட்டு வரான். ஜங்குக் டக்குன்னு, மச்சான் நீ குள்ளலாம் இல்லை மச்சான், நல்லா ஹைட்டாக தான் இருக்க, அவளுக்கு கண்ணு தெரில, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நல்லா அதை ஜாலியாக போயிடுறாங்க. இங்கே உங்கள் அக்கா, இனிமேல் அவன் வரமாட்டான், பயப்படாத, புரியுதா? என்னடி சொன்ன நீ அவன்கிட்ட? உண்மையை சொன்னேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்து அவங்க வீட்டுக்கு
ஆயிடுறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. யூஷுவல் நீங்கள் உங்கள் வேலைக்கு போகிறீங்க, போயிட்டு உக்காந்துட்ருக்கீங்க. நிறைய பேஷண்ட் வராங்க. ஒரு 10 o'clockலாவே ஜங்குக்கெலாம் வந்துடுவான். பட் டைம் ஒன்றாச்சு, இன்னும் வரல. உங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது. இப்படியே டே ஸ்கிப் ஆகிருக்கும். அப்போது உங்களோட ஹாஸ்பிட்டலில் எல்லா டாக்டர்ஸ்க்கும் வந்து ஒரு மீட்டிங். நீங்களும் அங்கே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு சீனியர் டாக்டர்லாம் இருப்பாங்களே, அவங்க வந்து தான் பேசிகிட்ருக்காங்க அங்கே நின்று. இன்றைக்கி நம்மளை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஆள் வந்திருக்காரு. அவர் வந்து சைக்காலஜிஸ்ட் ப்ளஸ் ரிசர்ச்சர். அவர் வந்து இப்போது நம்ம கூப்பிடலாம். ஃபஸ்ட்டு ஜான் ஜங்குக் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டோடனே ஜங்குக் உள்ளே வரான். உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இவன் இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்கல. பட் அவன் ரொம்ப பெரிய ஆள் இல்லை. ஆனால் நீங்கள் அவனை என்னென்னலாம் சொல்லியிருப்பீங்க, அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறீங்க. அவன் அப்படியே கூலிங் கிளாஸ் போட்டிருப்பான். அப்படியே கூலாக வந்து அங்கே நின்று ஸ்பீச் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அந்த ஸ்பீச்செல்லாம் கவனிக்கவே இல்லை. நீங்கள் அவனை மட்டும்தான் பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்க்குறான், பட் அப்படியே சமாளிக்கிறான் அவன் பார்க்காத மாதிரியே. பட் அவன் உங்களை தான் பார்க்குறான். இப்படியே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ டக்குன்னு ஜேகே அவங்க ஐஸை பார்க்குறான். அப்போ உங்களுக்குள்ள ஒரு ஐ கான்டாக்ட். அப்போது திடீர்னு உங்கள் ஐஸ்லேருந்து டியோஸ் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் அதை துடைக்கிறீங்க, பட் அது நிற்கிற மாதிரி இல்லை, வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு என்னன்னே புரியல, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. உங்கள் ஹார்ட் வேகமாக துடிக்குது. அது ஒரு மாதிரியான ஃபீலிங்காக இருக்குது. உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியல. அப்படியே மீட்டிங்கும் முடியுது. நீங்கள் வேகமாக ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு மிரரில் உங்கள் ஃபேஸை பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் ஐஸ்லாம் அப்படியே ரெட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் வேகமாக துடிக்குது. நீங்கள் அப்படியே கீழே உட்காந்து ஏன் அழுவுறீங்க, எதுக்கு அழுவுறீங்க உங்களுக்கு புரியல, ஆனால் அழுவுறீங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் நீங்களும் வந்து நார்மலாக ஆயிடுறீங்க. எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வெளியில் வரீங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் ஜேகே நிற்கிறான். ஒயன், சொல்லுங்கள் சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், பேசலாமா? இன்னும் சார், என்னால் இன்றைக்கி பேச முடியாது, என்னை மன்னிச்சிடுங்க, ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து போயிருப்பீங்க. ஜேகே உங்கள் பின்னாடி தான் நிற்பான். ஸோ உங்களே பார்த்துட்டே இருக்கான். பட் நீங்கள் திரும்பியே பார்க்கல. அவனும் வந்து காரில் ஏறி போயிடுறான். நீங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஒயன், வாடி, நான் சமைச்சிருக்கேன், சாப்பிடு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சீரியல் சூப்பராக இருந்தது தெரியுமா? எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன். ஓகே, எனக்கு எதுவும் சாப்பிடலாம் வேணாம், நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க ரூமுக்கு போயிருப்பீங்க. என்னாச்சு இவளுக்கு? மறுபடியும் அவன் வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணானா? சரி பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு அவங்க அக்காவும் விட்டுட்ருப்பா. நீங்கள் உங்கள் ரூமில் படுத்து தூங்கிட்டுருப்பீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு கனவு வருது. அது ஒரு 2 செகண்ட்ஸ் தான் வந்திருக்கும். அதில் நீங்கள் உட்காந்து அழுவுறீங்க ரொம்ப. டக்குனு நீங்கள் ஏஞ்சிட்டு தூக்கத்தில் கூட எனக்கு நிம்மதி இல்லை போல். பால்கனியில் போய் நீங்கள் நின்றுட்டு அந்த கனவை பற்றியே தான் யோசிக்கிறீங்க. என்ன கனவு இது? நான் எதுக்கு உட்காந்து அழுவுறேன்? யார் முன்னாடி உட்காந்து அழுவுறேன்? யார் அது? ஐயோ வயன், இது ஜஸ்ட் கனவு தான். இது எதுக்கு நீ ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிற? நாளைக்கெலாம் எனக்கு மறந்துடும் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் அக்காவோட ரூமில் போய்ட்டு உங்கள் அக்கா கட்டி பிடிச்சி தூங்குறீங்க.
நெக்ஸ்ட் டே ஆகுது, நீங்கள் ஏஞ்சி பார்த்தா அவங்க ஃபேஸில் அப்படியே டல்லாக இருக்குது. உங்கள் ஃபேஸே தூக்கமே இல்லைல்ல. எப்பவும் போல் நீங்கள் உங்கள் வேலைக்கு கிளம்பி போகும்போது ஒரு குழந்த கிராஸ் பண்ண முடியாமல் நிற்கிது. நீங்கள் போய்ட்டு அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க கிராஸ் பண்ணி விட்டுட்டு. அப்போது அந்த குழந்த உங்களை கீழே குனிய சொல்லுது, நீங்களும் குனிறீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அது கையில் இருக்கிற ஒரு கீ செயின் அவங்கக்கிட்ட தருது. நீங்களும் அதை வாங்கிட்டு எனக்கு இதெல்லாம் வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் அந்த குழந்த பேச முடியாது. அந்த குழந்தையால் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்கும்ல. ஸோ அதில் அந்த குழந்த காட்டுது, சேகை பண்ணி காட்டுது. நீங்களும் அதை பார்த்துட்டு உங்களுக்கு புரியுது. ஸோ அதனால் நீங்கள் வாங்கிக்கிறீங்க. எங்கள் ஜேகே ஒரு புக் தான் படிச்சுட்ருக்கான். ஜென்மம்ன்றது ஒன்று இருக்கா இல்லை இல்லையா? ஆனால் அது சயின்டிஃபிக்காக இன்னும் ப்ரூஃப் பண்ணலை. பட் நிறைய பேர் இன்னும் நம்புகிறாங்க ஜென்மன்றது ஒன்று இருக்குன்னு. இதை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? பட் ஜென்மன்றது இருக்குது, கண்டுபிடிப்பேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கோக் அவனுக்குள்ளேயே அது மாதிரி சொல்லிக்கிறான். ஏன்னா இவன் ஒரு ரிசர்ச்சரில். ஸோ நிறைய விஷயத்த இவன் ரிசர்ச் பண்ணியிருக்கான். இவன் ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அதை இருக்குன்னு நிரூபிப்பான் ஜேகே. ஸோ எல்லாருமே ஜென்மன்றது ஒன்று இல்லை, அதெல்லாம் ஒரு கட்டுக்கதை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் ஜேகே இது இருக்கா இல்லையா அப்படின்றது கண்டுபிடிக்கணுன்றதுக்காக இந்த ஒரு இதில் இறங்கியிருப்பான். பட் அவனுக்கு இன்னுமே அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கல. அப்படின்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்றது இன்னுமே அவனுக்கு கிடைக்கல. ஸோ அதனால தான் அவன் நிறைய புக்ஸ் படிப்பான், அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருப்பான். இங்கே டே சமைச்சிட்ருக்கான். ஜிமின் டிவி பார்த்துன்னு வந்திருப்பான். டக்குன்னு கிச்சனை பார்த்தா சமைக்கிறத பார்த்துட்டு, ஐயோ இவன் எதுக்கு இப்போ கிச்சனில் போனால், நான் வெளியில் போகிறேன்ப்பா, இவன் சமைக்கிறத நான் சாப்பிட்டேன்னா நான் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகணும் அப்படி சொல்லிட்டு மெதுவாக அப்படியே வெளியில் டோரை திறந்துட்டு போகிறான். பட் பார்த்துட்றான். பார்த்துட்டு, மச்சான் எங்கே மச்சான் போகிற, சாப்பிட்டு போ. நான் என் ஃப்ரெண்டு கூப்பிட்ருக்கான், டின்னருக்கு கூப்பிட்ருக்கான் மச்சான், நான் அங்கே தான் போய் சாப்பிட போகிறேன், நீ சாப்பிட்டு தூங்கு. எங்களை தவிர உனக்கு வேறு என்ன ஃப்ரெண்டு இருக்காங்க? மச்சான் இப்போ தான் ரீசெண்டாக எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிடச்சா, அவள் தான் மச்சான் கூப்பிட்டா. ஓ, கேர்ள் ஃப்ரெண்டு உனக்கு? ஏன் என்ன குறை? என் கேர்ள் ஃப்ரெண்டு கூப்பிட்ருக்கு, நான் போகிறேன், என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே கதவை திறந்துட்டு போகிறான். டக்குன்னு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை நானும் பார்க்கலாமா, நானும் வரேன் உன் கூட அப்படின்ற மாதிரி சொல்கிறான். மச்சான் அவள் பாய்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டான் மச்சான். அப்போ நீ யாருடா மச்சான்? அதாவது என்னை தவிர வேறு எந்த பசங்களும் பார்க்க மாட்டா, அதனால் அவள் உன்னை பார்க்க மாட்டா, வர்றது வேஸ்ட்டு தான், நீ போ, நீ போய் நீ சமைச்சதே சாப்பிட்டு தூங்கு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போகிறான். டக்குன்னு பின்னாடி காலரை பிடிச்சி, இங்கே பாரு கதை உள்ளான், ரொம்பலாம் விடாத, நல்லா தெரியுது நீ நடிக்கிறது, ஒழுங்கு மரியாதை உள்ளவா. யார் சொன்னா? உண்மையாகவே எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்குது, நீ போ, என் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து விட்டா போதுன்னு ஓடிடுறான். ஏன்னா சமையல் பற்றி தான் அவனுக்கு தெரியும்ல, தெரிஞ்சே நம்ம அந்த போதைக்குள்ளே போய் விடுவோமா, அதனால் அவன் ஓடிடுறான். இப்போது நைட் ஆகுது, எல்லோரும் தூங்குறாங்க, அமைதியாக இருக்குது. அப்போ ஜங்குக்கு காதில் ஒரு சவுண்ட் கேட்குது. ஜங்குக் ஜங்குக் ஜங்குக், எனக்கு ஒரே ஒரு சத்தியம் பண்ணுறியா? நீ எப்போவுமே என் கூட இருக்கணும்,
எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அத்தனை ஜென்மத்துலையும் நீ மட்டும்தான் எனக்கு வேணும் ஜங்கோ, எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. ஜங்குக் டக்குன்னு ஏஞ்சி பார்த்துட்டு சுற்றி முற்றி பார்க்குறான், யாருமே இல்லை. அப்போது ஜங்குக்கோடைய ஐஸ்லாம் அவன் ஹேண்ட்ஸை வைக்கிறான். பார்த்தா அவன் அந்த கனவு வரும்போது அந்த சவுண்டு கேட்டல, அப்போ வந்து அவன் அழுதுருக்கான். அதை அவன் தொட்டுட்டு, நான் எதுக்கு அழுகுறேன், ஓ காட், எனக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை நம்ம நிறைய புக்ஸ் படிக்கிறதுனால தான் இப்படிலாம் ஆகுது. ஆனால் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. என்னவா இருக்கும்? ஜங்குக்கு அதுக்கு மேலே தூக்கமே வரல. ஸோ அவன் வந்து ஹாலில் உட்காந்து காஃபி குடிச்சிட்டே இருக்கான். அதே தான் யோசிச்சுட்டே இருக்கான். அந்த சவுண்டு வந்ததில்ல, அந்த சவுண்டு யாரோட வாய்ஸ், எதுக்கு அவங்க என்கிட்ட ப்ராமிஸ் வாங்குறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். அதை பற்றியே தான் இங்கே அவங்க அக்காவுக்கு ஒரு இமெயில் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு உங்கள் அக்காவுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஒயன் பாத்தியா ஒயன், நான் செலக்ட் ஆகிட்டேன் ஒயன், நான் இன்டர்வியூவில் பாஸ் ஆகிட்டேன், என்னை வேலைக்கு ஏற்றுக்கிட்டாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது முதல்ல அம்மா அப்பா கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா ரொம்ப சந்தோஷத்தில் உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஃபோன் போட்டு வேலை கிடச்சதை பற்றி சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல, 2 பசங்களும் வந்து வேலைக்கு போகிறாங்க, செட்டில் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தில் அப்படியே பேசிட்டு வச்சிடுறாங்க. பட் உங்களோட ஃபேஸில் அந்த கனவு மட்டும்தான் உங்களுக்கு தோணிகிட்டே இருக்குது. இன்ன வரைக்குமே அந்த கனவு உங்களை விட்டு போகல. அந்த கனவு உங்களுக்கு டெய்லியும் வருது, அதே சீன் திரும்ப திரும்ப வருது, நீங்கள் அதையே தான் யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஒயன், உனக்கு சந்தோஷமா இல்லையா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பட் எனக்கு 2 நாள் ஒரு கனவு வருது, எனக்கு எப்படி சொல்கிறது தெரில. அது எனக்கு அது ரொம்ப அதே தான் தோணிகிட்டே இருக்குது. என்ன கனவு? என்னடி கனவு அது? அது நான் அழுகுறேன். நீ அழுகுறியா? எதுக்கு அழுகுற? தெரியலையே, ரொம்ப அழுகுறேன். ஒருத்தர் எனக்கு முன்னாடி படுக்க போட்டிருக்காங்க, அவர் இறந்துட்டார். நான் அவர் கையை பிடிச்சிட்டு ரொம்ப அழுகுறேன். அவரோட ஃபேஸ் தெரியுமா? இல்லை, அவர் ஃபேஸ் பிளர்ராக இருக்குது, என் ஃபேஸ் மட்டும்தான் நல்லா கிளியராக இருக்குது. நான் அவர்கிட்ட என்னை விட்டு போயிடாதன்னு சொல்லி அழுகுறேன். அது ஜஸ்ட் ஒரு கனவு தானே, அது மறந்துடு. நானும் அதுக்கு தானே முயற்சி பண்ணுறேன். ஆனால் எனக்கு இப்போல்லாம் டெய்லியும் வருது அந்த கனவு, தூங்கவே பயமாக இருக்குது. ஒரே கனவு திரும்ப திரும்ப வருமா என்ன? வரும், ஆனால் கண்டினியூவாக வரும்ல. ஆனால் எனக்கு அதே ஒரே சீன் தான் வருது, எனக்கு ஏதோ பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. அதை நினச்சி உங்கள் அக்காவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயன், நீ பயப்படாத, ஓகே, நான் இருக்கேன். நான் ஏதாச்சும் பண்ணுறேன், ஓகே. அம்மாக்கிட்ட ஏதாவது கேட்டோன்னா சொல்லுவாங்க, தாயத்து ஏதாவது கட்டலாம், அந்த மாதிரி கனவு வராது இதோட, ஓகே அப்படின்ற மாதிரி. அவங்களும் உங்களை எப்படியோ நார்மலாகணும்னு நினைக்கிறாங்க. பட் உங்களுக்கு பயமாக தான் இருக்குது. அந்த கனவை நினச்சா அவங்களுக்கு அழுகையும் வருது. அப்போது நீங்கள் தான் சமைக்கிறீங்க, நீங்கள் சமைச்சிட்டு இருக்கும்போது வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிகிட்ருக்கீங்க, அதே தாட் தான் அந்த கனவை யோசிச்சுட்டே நீங்கள் வெட்டிகிட்டே இருக்கீங்க. அப்போது தெரியாமல் உங்கள் கையும் வெட்டிடுறீங்க. ஒயன் லூஸு, கையில் பெரு பிளட்டு அப்படி சொல்லிட்டு அவங்க அக்கா உங்கள் கையவா வாஷ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு பேண்டேட்லாம் போட்டு விடுறாங்க. உங்களுக்கு அப்போ கூட அந்த ஒரு கை வெட்டிடுச்சு, அது ஒரு ரியாக்ட் கூட பண்ணல. நீங்கள் அந்த ஒரே கனவு மட்டும்தான் நீங்கள் நினச்சி பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அக்கா பார்த்துட்டு, ஒயன் பித்து பூச்சா மாதிரி இருக்க நீ,
அது ஒரு கனவு, அதை அப்படியே மறந்துடு. சும்மானா இதை சீரியஸாக எடுத்துகிட்டு பாரு. இப்போது கையில் வேற அடிபட்டுச்சு. போ நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா அவங்கள அமுச்சு விட்டுடுறாங்க. இங்கே ஜேகே ட்ரைவ் பண்ணிட்டு வரான். எதிர்க்கில் பஸ் வரும். ஜங்குக்கு ஏதோ ஒரு தாட்டில் முன்னாடி வர பஸ்ஸை பார்க்க மாட்டான். உங்கள் கையில் கட் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் கட் பண்ணும்போது கட் ஆகிடுச்சுல உங்கள் கையில். கரெக்டாக அதே டைமில் ஜேகேக்கு வந்து அங்கே ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். கொஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸ்லாம் வந்து ஜேகேவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்கோம். இதோட இந்த செகண்ட் எபிசோட் முடியுது. இதோட கண்டினியூ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். யாருக்கெல்லாம் இந்த எபிசோட் பிடிச்சிருக்கோ அவங்களாம் லைக் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை பை ஆர்மி.